பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரியமானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அநேக பிரயாசத்தின் நடுவில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சிலருக்காவது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு பல வருடங்களாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களோட உள்ளத்திலேயே ஓரானால் இந்த ஊழியத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அநேகருக்கு விடுதலைக்கும் ஆறுதலுக்கும் இந்த வார்த்தைகள் உதவியாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் இந்த ஊழியத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அது அநேகருக்கும் அடியேனுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் பேசுகிறார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் பேச போறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் வாக்குத்தத்தமாய் எடுத்து ஜெபிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம கொடுக்கிறாரு. எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலே நீங்கள் நிமிர முடியாதபடி குனிந்தவர்களாய், பாரத்தை சுமந்தவர்களாய், கண்ணீரிலும் வேதனையிலும் நாட்களை கழித்தீர்கள். ஆனால் நானோ உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த நுகத்தடியை எடுத்து உங்களை விடுவித்து நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளையே, உங்கள் நுகத்தடிகளை உடைத்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தெய்வன். ஏதோ ஒரு பாரம், மாட்டு வண்டியை நீங்கள் பார்க்கும்போது அந்த மாட்டின் கழுத்துல நுகத்தடி வைக்கப்பட்டிருக்கும். அந்த மாடு அந்த பாரத்தை சுமந்து கொண்டு நிமிர முடியாதபடி வண்டி இழுத்து கொண்டு ஓடும். பிசாசானவன் இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நுகத்தடியை கொண்டு வந்து தன் கழுத்துல வைத்திருக்கிறான். நிமிர முடியாதபடி வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறான். வியாதி என்கிற நுகத்தடி, கடன் என்கிற நுகத்தடி, பலவீனம் என்கிற நுகத்தடி, வறுமை என்கிற நுகத்தடி, போராட்டம் என்கிற நுகத்தடி, கோபம் என்கிற நுகத்தடி, சண்டை என்கிற நுகத்தடி, இப்படி எத்தனையோ விதமான பாவம், இச்சை, இப்படி ஏதோ ஒரு நுகத்தடியை கொண்டு வந்து நம்முடைய தோளிலே சுமத்தி நிமிர முடியாதபடி நம்மை அப்படியே அழித்து வைத்திருக்கின்ற அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நுகத்தின் கீழே அடிமைப்பட்டிருக்கிறதை நீங்களும் பார்க்கிறீர்கள், நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, அந்த நுகத்தடியை நான் முறித்து அந்த நுகத்தடியை உடைத்து இதுவரைக்கும் தலை குனிந்து நின்ற நீ இனி தலை நிமிர்ந்து உன்னை நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு நுகத்தடி எகிப்தியர் இஸ்ரவேலர் மேல சுமத்தினது போல பிசாசு எங்கள் மேல ஒரு நுகத்தை வைத்து எங்களை நிமிர முடியாதபடி செய்திருக்கிறார். எங்கள் வாழ்க்கை கண்ணீரும் வேதனையுமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, நீர் எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்யும் என்று சொல்லி வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அந்த நுகத்தடிகளை கர்த்தர் முடித்து உங்களை தலை நிமிர செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ ஒரு நுகம் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல பாஸ்டர், விடுவிக்க வழி இல்லையே என்று கலங்குகிறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் இன்றைக்கு தலை குனிந்து நின்ற உங்களை தலை நிமிர செய்ய போகிறார். உங்கள் கழுத்துல இதுவரைக்கும் பிசாசு வைத்து அழுத்தி உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலையிலே, உங்கள் பிள்ளைகள் காரியத்திலே நிமிர முடியாதபடி வைத்திருந்த அந்த நுகங்களை இன்றைக்கு ஆண்டவர் உடைத்து உங்களை தலை நிமிர செய்ய போகிறார். நிமிர்ந்து நிற்க போறீங்க. தைரியமா சொல்லுங்க, இனி நான் தலை குனிய போறதில்லை, என் ஆண்டவர் என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் ஜெபிக்க போறேன். நீங்க விசுவாசித்தா என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு உங்கள் தலை நிமிரும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா, எந்தெந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில, குடும்பங்களில், தனிப்பட்ட ஜீவியத்தில், வேலையில், ஊழியத்தில் பிசாசு எப்படிப்பட்ட நுகங்களை கொண்டு வைத்து அவர்களை நிமிர முடியபடி செய்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதையெல்லாம் உடைத்து தலை நிமிர்ந்து நிற்க செய்யும், நிமிர்ந்து நிற்க செய்யும். கர்த்தர் அப்படி செய்து விட்டதுக்காய் நன்றி. எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக, முறிந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.